Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today recipe beetroot பச்சடி. ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஈஸியாவும் குயிக்காவும் டேஸ்டியாவும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ரெண்டு பீட்ரூட் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலெல்லாம் எடுத்து நல்லா சீவி எடுத்துட்டு வரலாம். இப்போ பீட்ரூட்டுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துருவி வச்ச பீட்ரூட் வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றி தனியாகவே வேக வைக்க போகிறோம். இப்போ பீட்ரூட் எல்லாமே மாற்றி வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில். அதில் கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸு மூடியை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து இப்போ தேங்காய் பேஸ்ட்டோட சேர்த்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதிகமாக புளிப்பில்லாத தயிர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டுனா சூப்பராக பிளெண்டாக கிடைக்குங்க. இது பீட்ரூட்டில் சேர்க்கும்போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது நீங்கள் போட்டோன்னா தயிரெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் ஞாபகமாக இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே தாளித்து நம்ம பீட்ரூட் பச்சடிக்கு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் ஒன்ஸு செஞ்சு பாருங்கள், மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்கும். பசங்க கண்டிப்பாக பிடிக்குங்க. அந்தளவுக்கு காரம் இருக்காது, லைட்டாக ஸ்வீட்டு, லைட்டாக புளிப்பு, அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இது. கட்டாயமாக பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.